கம் க்ளோசர், நெருங்கி வா. இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஈரானுடைய தெரியான ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஏல அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ மாசான பக்கா காட்சிகளாக இருக்கு. அது உங்களுக்கு சில விஷயங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இரவில் ஈரான் மக்கள் செய்திருக்கக்கூடிய காரியம் என்ன? ஒட்டுமொத்த மக்களும் ஒன்றாக சேர்ந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதுவும் உலக மக்களால் பார்க்கப்படாமலே இருக்குது. ஆனால் அது பிரசாத் சிக்னேச்சருடைய பார்வையிலிருந்து தப்பாது. நிச்சயமாக அதை உங்களுக்கு நான் என்னன்னு சொல்கிறேன். இன்னொரு புறம் குவைத்தில் நடந்திருக்கக்கூடிய தாக்குதல், இந்தியர் பலியாகி இருக்கக்கூடிய நிகழ்வு, அது எப்படி நடந்தது அப்படிங்கிறத அங்கிருந்து நேரடியாக பார்த்த நபர்கள் நமக்கு பகிர்ந்த நிகழ்வுகளையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே ஓட்டு போட போறோம். ஆனா அந்த ஓட்டு யாருக்கு? பிரதான கட்சிகளை தவிர்த்து சுயேட்சையா சில பேர் களமிறங்குவாங்க. அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்த தயாரா இருக்கு பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கினீங்கன்னா உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்த நாங்களும் தயாராக இருக்கோம். இந்த தேர்தலில் பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக நான் போட்டியிடலை. ஆனால் நீங்கள் போட்டியாளராக களமிறங்குறீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தொடர்புக்கு 9944790333. செக்யூரிட்டியை அலர்ட் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. எங்க கத்தாரில் இருக்கக்கூடிய யுஎஸ் எம்பசி மீது தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படிங்கிற அச்சத்தினால இப்போ தன்னுடைய மிலிட்ரி மேன்ஸ் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பு எதனால் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியாக இன்னைக்கு 30ஆம் தேதி மார்ச் மாதம் திங்கட்கிழமை அதிகாலையில் குவைத்தில் ஒரு அட்டாக் நடந்தது. மின் உற்பத்தி நிலையத்தின் மீதும் கடல் நீரை குடிநீராக மாற்றக்கூடிய அந்த ஆலையின் மீதும் அட்டாக் நடந்தது. இதில் அந்த ஆலைக்கோ இல்லை மின் உற்பத்தி நிலையத்துக்கோ பெரிய அளவில் சேதாரம் ஏற்படலை. ஏன்னா ஈரான் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணது குவைத்தினுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை. இதை அட்டாக் பண்ணும்போது அதில் இருந்து உதிரி பாகங்கள் வெடிக்கும்ல, அப்படி வெடித்து அங்கே இருக்கக்கூடிய இந்தியர் மேலே அப்படியே விழுகுது. அது விழுந்த காட்சிகளை நேரடியாக பார்த்த நபர்கள் சொன்ன தகவலை தான் இப்போ நான் உங்களுக்கு பகிர்றேன். அவர் இப்போது இறந்து போயிட்டார் அப்படிங்கிற தகவல். ஸோ ஒரு இந்தியருடைய மரணம் அப்படிங்கிறது எப்படி நிகழ்ந்ததுன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்னால. சரி, குவைத்தில் இருக்கக்கூடிய அந்த மின் உற்பத்தி ஆலைக்கோ இல்லை மற்ற இடங்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் பொருட்கள் சம்பாரிச்சிக்கலாம், உயிரை சம்பாதிக்க முடியாது. அதான் அங்கே இருக்கக்கூடிய எதேச்சையான உண்மை. லாஸ்ட் இயர் வாஷிங்டன் டிசியில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்துக்கும் அமெரிக்காவோட இராணுவ ஹெலிகாப்டருக்கும் இடையில நடுவானில் ஏற்பட்ட மோதல் காட்சிகளை விவரிக்கக்கூடிய காணொலி ஒன்று இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இதை ஏன்டா இப்போ ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே தோணுச்சு. இதில் 67 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவலை கடந்த முறையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் நியூ வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இது எப்படி Video shows the American Airlines jet seen here on the right of your screen pulled up just before it and the Army helicopter collided. இதுவரைக்கும் கட்டப்பட்டதுலேயே அமெரிக்காவில் பிரம்மாண்டமான நிலவரம் ஒன்று இப்போ கட்டியிருக்காங்க. ரைட்டா? இது ட்ரம்ப் பதுங்கி பாய்வதற்கா அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்குள்ளே இருக்கும். ஸ்டேட் பால்ரூம் அப்படிங்கிறது தான் அந்த இதோட பேர். வெள்ளை மாளிகைக்கு கீழே அடியில். சரியா? குண்டு துளைக்காத கண்ணாடிகள், ட்ரோன் தாக்குதலை தாங்கக்கூடிய கட்டமைப்புகளை வச்சு அதை கட்டி முடிச்சிருக்காங்க. துரதிருஷ்டவசமாக இப்போ ஈரான் போர் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அது தகர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற அச்சமும் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ சக்தி வாய்ந்த ஒரு நாட்டுக்கு, மதிப்புமிக்க ஒரு நாட்டுக்கு, சேஃபான பிளேஸ்ன்னு நம்பக்கூடிய அமெரிக்காவுக்கே நிலவரை தேவைப்படுது அப்படின்னா அதுவும் தகர்த்தெறியப்படலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த பயம் இருக்கணும்டா அப்படிங்கிற வார்த்தை தான் ஞாபகம் வருது. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கார். ஈரான் விஞ்ஞானிகளை இலக்காக கொண்டு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது ஈரானில் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கு. ஈரானில் இருக்கக்கூடிய அணுசக்தி நிலையங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை வன்மையாக கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் உங்களுடைய இடங்கள் மீதும் நாங்கள் அட்டாக் நடத்துவோம் அப்படிங்கிறத ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க.
மறுபடியும் ஒரு தடவை அதை நினைவுபடுத்துகிறாங்க. கடைசி வார்னிங் கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இவங்களுடைய பேச்சுக்கு செவிமடுக்க மாட்டுறாங்க. மேபி ஒரு பெரிய அட்டாக் இஸ்ரேலுடைய யூனிவர்சிட்டி சைடில் நடத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கரோலின் லிவிட் ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்றை வெள்ளை மாளிகையில் இருந்து தகவலாக பதிவு செய்கிறாங்க. என்ன அப்படின்னா, அதிபர் ட்ரம்ப் வெறும் மிரட்டல் விடுப்பவர் அல்ல, அவர் பெரும் அழிவை ஏற்படுத்த தயாராக இருக்கிறார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவங்க சொல்கிறாங்க. ஈரான் மீண்டும் தவறாக எங்களை கணிச்சிடாதீங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்குறாங்க. ஈரான் இராணுவ ரீதியாக தோற்கடிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கரோலின் அவங்க சொல்கிறாங்க. இதற்கு பிறகு நிகழக்கூடிய எந்த ஒரு வன்முறையும் நாங்கள் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டு விட்டோம் அப்படிங்கிறதையும் ஈரான் புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத செய்திகள் மூலியமாக அவங்களுக்கே புரியும். IAEA இப்போ முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கோட்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனநீர் உற்பத்தி நிலையம், அந்த நிலையம் இப்போ செயல்பாட்டில் இல்லை. காரணம் என்னென்னா, இஸ்ரேல் வந்து ஈரானில் அட்டாக் நடத்தினாங்க. அதன் காரணமாக அது சேதத்துக்கு உள்ளாயிடுச்சு மார்ச் மாதம் 27 ஸோ அதில் அணுசக்தி சார்ந்த பொருட்கள் வந்து உள்ளுக்குள்ளே எதுவும் இருப்பதாக சொல்லப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கு. ஆனால் IAEA சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு சுச்சுவேஷன் அங்கே இல்லை, ஸோ மக்களுக்கு எதுவும் பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இது தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய புகைப்படங்களும் வீடியோ காட்சிகளும் நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு. இதை அல் ஜசீரா அப்படிங்கிற சேனல் தான் இதை சேட்டலைட் வியூவில் எடுத்து காமிச்சிருக்காங்க. அந்த புகைப்படங்களையும் வீடியோக்களையும் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நோ கிங்ஸ் ப்ராட்டஸ்ட். நீங்கள் யாருமே எங்களுக்கு அரசர்கள் அல்ல, எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சாதாரண சேவை செய்யக்கூடிய ஒரு சேவையாளன் தான் நீங்கள். ஒரு போஸ்டிங்கில் போய் உங்களை உட்கார வச்சுருக்கோன்னா அமெரிக்க மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு தான் உங்களை போய் உட்கார வச்சுருக்கோம். நீங்கள் ஒன்றும் ராஜா கிடையாது அப்படின்னு ட்ரம்ப்புக்கு சவுக்கடி கொடுக்கக்கூடிய வகையில் அமெரிக்கா, இட்டாலி, UK, நார்த் அமெரிக்கா, அயர்லாந்து உள்ளிட்ட எல்லா இடங்கள்லையுமே இப்போ போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது 2வது நாளாக நடந்து வரக்கூடிய போராட்டம். அது தொடர்பான காட்சிகளை தான் நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். நித்தம் அரங்கேறக்கூடிய இந்த போராட்டங்களில் கூட்டங்கள் கூடிக்கிட்டே இருக்கு. 8 லட்சம் அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையில் தொடங்கி 80 லட்சம் மக்கள் ஒன்றாக சேர்ந்து இப்போ பெரிய அளவிலான போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் தான் நம்ம பார்க்குறோம். 2 கட்டடங்களுக்கு இடையில மக்கள் கூட்டம் அப்படியே போய்கிட்டே இருக்கு. அது யாரையா லெகோ ட்ரம்ப்பு, அந்த வார்த்தைக்கு எனக்கு என்ன அர்த்தம் தெரியல. பட் ஈரான் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு AI வீடியோ, இதுவரைக்கும் வெளியான வீடியோக்கள்லேயே ரொம்ப கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு வீடியோ. இதை ஈரான் சைட்லேருந்து உருவாக்கி வெளியிட்டிருக்காங்க. கார்க் தீவை கைப்பற்றுவதற்காக அமெரிக்காவினுடைய படைகள் UAE உதவியோடு கிரவுண்ட் ட்ரூப்ஸை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி அனுப்பிச்சு வைக்கும் போது கம் க்ளோசர் அப்படின்னு ஈரான் கூப்பிடுறாங்க. என் பக்கத்தில் முதல்ல வா, 300 கிலோமீட்டர் தாண்டி போய் நிற்கிறீல, வா 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 பக்கத்தில் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதற்கு பிறகு அடியில் ஹலோ லூசர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை ட்ரம்ப்பை பார்த்து கேள்வியாக கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஈரான் சவால் விடுது, நீ வந்து பாரு, வந்தால் உனக்கான கல்லறை ரெடியாக இருக்குது, அதே நேரத்தில் சுறா மீனுக்கு இறையா போட்டுருவோண்டா சின்ன பசங்களா அப்படிங்கிற மிரட்டலையும் விடுத்திருக்காங்க. இந்த AI வீடியோ ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்கள். ஈரானில் தியாகிகளுக்கான சதுக்கம் ஒன்று இருக்குது. நிறையா VIPs, நிறையா பேரை இல்லை நாட்டுக்காக போராடினவங்க எல்லாருமே அங்கே VIPs தான். அந்த வகையில் அவங்கள மொத்தமாக அடக்கம் செய்யக்கூடிய இடம் தியாகிகளுக்கான சதுக்கம் அப்படிம்பாங்க. அந்த இடத்துல எல்லா மக்களும் ஒன்று கூடுறாங்க. ஒன்று கூடி இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு, தண்ணி உள்ளிட்ட விஷயங்கள்லாம் அரசாங்கம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குது. இதெல்லாம் தாண்டி இரவு நேரத்தில் மின்சார தடை அப்படிங்கிறது இங்கே செயற்கையாக ஏற்படுத்தப்படுது. இது வந்து செய்கிறது ஈரான் கிடையாது. ஆனால் இதை மற்ற நாடுகளில் இருந்து போர் நடக்கும்போது இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அந்த சதுக்கத்திலையும் ஏற்படுது. மக்கள் அந்த இடத்த விட்டு களையவே இல்லை, ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க. ஈரான் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் அமெரிக்கா ஒழிக, இஸ்ரேல் ஒழிக அப்படிங்கிற அந்த வார்த்தைகளும் மட்டுமே பெரிய அளவில் உச்சரிக்கப்படுது. பெண்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, மாணவர்கள் இருக்காங்க, அணு விஞ்ஞானிகள் இருக்காங்க, சயின்டிஸ்ட்டு உள்ளிட்ட ஏகப்பட்ட பேர் அதே இடத்துல ஒன்றாக குழுமி இருக்கக்கூடிய காட்சிகள் அரங்கிருது. ஸோ கடைசியாக ஒரு 4 மணி நேரம் கழித்து பவர் கட்டானது. அதற்கு பிறகு மறுபடியும் சரி செய்யப்பட்டது அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு.
அதுக்கப்புறம் பவர்லாம் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக பவர் வந்ததற்கு பிறகு எல்லாருடைய கைகளும் உயர்த்தி ஈரான் வாழ்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காட்சிகளோடு அந்த வீடியோ வந்து முடியுது. இதான் நான் பார்த்தது. அதை அப்படியே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அடி வாங்குறதுக்குன்னே பிறந்த மாதிரி வந்து அடி வாங்குறீங்களே அப்படின்னு லெபனானில் இருக்கக்கூடிய யூஎன் படைகளை பார்த்து சொல்கிற மாதிரி தான் இருக்குது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த யுனிஃபில் அப்படிங்கிற ஒரு டீம் ஒன்று உருவாக்குனாங்க. லெபனானில் யூஎன் பாதுகாப்பு படை அப்படிங்கிற அமைப்பில் இவங்கெல்லாம் வந்து நீட்டாக வந்து யூஎன் அப்படிங்கிற அடையாளத்தோடு இருப்பாங்க. இவங்களெல்லாம் யாரும் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் இவங்க தான் லெபனான் மக்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டது. ஆனால் லெபனான் மக்களை பாதுகாக்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா. இவங்களையே பாதுகாக்க முடியாமல் இப்போ அடி வாங்கிட்டு இருக்காங்க. அதுவும் யார்கிட்ட? இஸ்ரேல் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காங்க. இந்தோனேஷியாவுடைய அமைதி காக்கும் வீரரும் அங்கே பணியில் இருக்காரு. அதில் ஒருத்தர் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற தகவல். இதற்கு இந்தோனேஷியா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. லெபனானில் ஒரு அடிப்படையான விஷயம் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க அடிமைகள் தான். தொடர்ச்சியாக அங்கே ஆளக்கூடிய அரசு அமெரிக்க அடிமையாக இருக்குது. இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இந்த வீடியோவில் இருக்கிறதுலே எனக்கு ஒரு பெரிய காமெடியான ஒரு நிகழ்வாகப்பட்டது இந்த நிகழ்வு தான். அதாவது டென்னசி அப்படிங்கிற ஒரு மாகாணம், அதில் நாஷ்வில் அப்படிங்கிற ஒரு நகரம். அங்கே அமெரிக்காவுக்கு எதிராக, ட்ரம்ப்புக்கு எதிராக தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடந்து வருது. இது நோ கிங்ஸ் ப்ரோட்டஸ்ட். அதில் அமேசிங் நோ கிங்ஸ் ப்ரோட்டஸ்ட் அப்படிங்கிற பேரில் ஒரு போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் இவங்க அணிவகுத்து வந்தாங்க பாருங்கள் ட்ரெஸ்ஸு, அதுதான் இருக்கிறதுலே பியூட்டி. தி ஹேண்ட்மெய்ட்ஸ் டேல் அப்படிங்கிற அந்த வெப்தொடரில் வரக்கூடிய பணிப்பெண்கள் போல் அப்படியே ட்ரெஸ் மாட்டிட்டு லேடிஸ்லாம் நடந்து வராங்க. அவங்க அணிஞ்சிருக்கக்கூடிய ஆடையில் ஒவ்வொரு தலைவர்களுடைய பேரையும் எழுதி வச்சுருந்தாங்க. அதுதான் இதில் இருக்கிறதுலே பியூட்டி. எப்ஸ்டீன் கோப்புகளில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பெயர்கள் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. ஈரான் போருக்கும் எப்ஸ்டீன் ஃபைலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை மையப்படுத்தி இவங்க நடத்தி இருக்கக்கூடிய போராட்டம் உலக அளவில் கவனத்தை பெற்றது. இதெல்லாம் நம்ம ஊர் சேட்டலைட் சேனலில் கண்டிப்பாக காமிக்கவே மாட்டாங்க. நம்ம பிரசாத் சிக்னேச்சரில் மட்டும்தான் நீங்கள் அதை பார்க்க முடியும். ஸோ மகா, அதாவது மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படிங்கிற வார்த்தையை இவங்க எல்லாமே மக்கள்லாம் எதிர்க்கிறாங்க. எவ்வளோ பேர்? 80 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் எதிர்க்கிறாங்க. ஆனால் இந்த வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கோமாளி படத்தில் வரக்கூடிய டயலாக் தான் ஞாபகம் வருது. டேய் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற அளவிற்கு பாருங்களேன், வரிசையாக பாருங்க. இந்த நூதன முறையில் வந்து போராட்டம் அப்படிம்பாங்க. நம்ம ஊரில் வந்து பால் விலை சரிஞ்சிச்சுன்னா பால் எடுத்து தெருவில் ஊற்றுறது, அதற்கு பிறகு நெல்மணிகள் எல்லாம் வந்து அப்படியே ரோட்டில் கொட்டுறது, இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. ஏன் நம்ம வேட்பாளர்கள்லாம் வந்து சில்லறையாக கொண்டு வந்து 30,000னா அப்படியே கொண்டு வந்து 30,000 கொண்டு வந்து கொடுக்குறது, எப்படி சில்லறையாக ஒவ்வொரு ரூபாயாக கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடங்கிறோம்ல, அது மாதிரி நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கவனத்தை இழுத்திருக்கிறார்கள் இந்த மக்கள். எது எப்படியோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப்புங்கிறது அந்த எப்படி சொல்கிறது, அது என்ன ஐந்தறிவு ஜீவனா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப்புங்கிற அந்த அற்புதமான மனிதருக்கு எதிராக இவ்வளோ பேர் போராட்டம் நடத்துகிறாங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்டு தான் நான் நிறைவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே ஓட்டு போட போறோம். ஆனா அந்த ஓட்டு யாருக்கு? பிரதான கட்சிகளை தவிர்த்து சுயேட்சையா சில பேர் களமிறங்குவாங்க. அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்த தயாரா இருக்கு பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குனீங்கன்னா உங்களை உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்த நாங்களும் தயாராக இருக்கோம். இந்த தேர்தலில் பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக நான் போட்டியிடலை. ஆனால் நீங்கள் போட்டியாளராக களமிறங்குறீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தொடர்புக்கு 9944790333. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594.
prasadsignature@gmail.com.